நான் வந்து ராட்சசனை கொஞ்சம் பீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு, ராட்சசன் படம் ராட்சசன் தான். அதை பீட் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் அந்த டேரக்டராலே முடியாது, விஷ்ணு விஷாலையும் கண்டிப்பாக வந்து முடியாது. இன்னொன்று வந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் வந்து பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. அந்த கண்டுக்கிறது இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலேயே சோஷியல் மெசேஜாக காட்டியிருக்காங்க. படம் சுமாராக இருக்குங்க. அப்படி ரொம்ப ரொம்ப சுமார். செல்வராகவன் எப்படி பண்ணியிருக்கு? எல்லாமே சுமார். படம் மொத்தமே சுமாரான படங்க. ரொம்ப ரொம்ப சுமார். நல்லா இல்லை. சீரியஸாக போகுது சார். படம் அவ்வளோன்னு நமக்கு பிடிக்கல. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்லை சார், அப்படி இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், பிக் பாஸ் ஷோவில் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத விஷயமா தேவையில்லாத கண்டென்ட்ஸா அப்படின்னு வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. பிக் பாஸ் ஷோ வந்து மீன் பண்ணல இந்த படத்துல. பட் நம்ம சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, லைக்ஸ் கொடுத்துக்கிட்டு, ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துப்புரவு பணியாளர்கள் அவங்க செய்கிற வேலை, அப்புறம் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர், நம்மளுக்காக உயிரை விடுற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து ராப்பகலாக ஒர்க் பண்ணுற இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதுதான் அந்த படத்தோடைய வந்து பெரிய சோஷியல் மெசேஜ். ஓகே, மொத்த ஓவராலா இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். இன்னுமே 2 சாங்ஸ் இருக்கு ஃபுல்லாக. அதாவது 2 சாங்ஸ் வந்து இருக்கு. பட் அந்த 2 சாங்ஸ்க்கு வந்து ரொம்ப கேட்குற மாதிரிலாம் இல்லை. அது வந்து சீனாக தான் போயிட்டு இருக்கு. அது தனியாக ரொமான்டிக்காவோ இல்லை டூயட் சாங்காவோ போகிட்டு இல்லை. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு படத்தோட கதையை சொல்லுவாங்கன்னு சொன்னல, அவங்களும் அதே ஸ்க்ரீனில் தான் இருப்பாங்க, அந்த சீனில் தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அந்த கதையை வந்து நரேட் பண்ணுவார் செல்வராகவன். ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது கணிக்கிற மாதிரி கிடையாது, அன்பிரடிக்டபிள் தான். படத்தோட ஸ்பெஷல் ஹீரோவே வந்து 2 பேர் சொல்லலாம், செல்வராகவன் அப்புறம் வந்து ஜிப்ரான். கெஸ்ட் ரோல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலான ஒரு மூவி தான் இது. பட்டு நீங்கள் ராட்சசன் அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. சப்போஸ் நீங்கள் தேட்டருக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபைடை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னுமே நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் அதோட இன்னுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து சீட் எட்ஜில் தான் உட்கார வைக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓவரால் 10க்கு என்ன ரேட்டிங்? ஓவரால் 10க்கு வந்து நான் ஒரு 7.5 தருவேன். ஏன்னா பாட்டு வந்து 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டு வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி இல்லை. பட் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதே வந்து நல்லா கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போகிறதே செல்வராகவன் ப்ளஸ் ஜிப்ரான். அவங்க 2 பேரும் இந்த படத்தில் இல்லை அப்படின்னா இந்த படம் என்ன இருக்குன்னே தெரியல. நல்லா இருக்கு, சஸ்பென்ஸ் சார். நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா இருக்கு, கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் லாக் ஆகாம கொஞ்சம் லேகிங் இருக்கு. பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நாட் நார்மல் கிரைம் ஸ்டோரி. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க சார். படம் எப்படி நல்லா இருக்கு? பிடிச்சிருக்கா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். இன்ட்ரெஸ்டிங்கா போதா? இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ராட்சசன் அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா சஸ்பென்ஸா மும்முரமா போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா போதா? விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. விஷ்ணு விஷாலுக்கு ஓகே, ஆனா இவருக்கு நல்லா இருக்குது. செல்வராகவன் அருமையா பண்ணியிருக்காரு, சூப்பரா இருக்கா, நல்லா பார்க்க வேண்டிய படம். சார் படம் எப்படி இருக்கு? நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. நல்ல படம் தான் சார். அவர் நடிச்ச படம் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு சார், படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கடைசியில் ட்விஸ்ட் ஒன்று எதிர்பார்த்தேன். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அப்படியே முடிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக நல்ல படம் பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு சார். சூப்பராக இருந்தது. இன்வெஸ்டிங் கலர் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எந்த ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்தது. டிஃபரண்ட் ஸ்டோரி தான். டிஃபரண்ட் ஸ்டோரி தான். எல்லாமே நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அவர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, நல்லா இல்லை. ராட்சசன் மாதிரி லவ் போர்ஷன் தேவையில்ல. ஆமாம், தேவையில்ல, தூக்கிருக்கலாம். நல்லா இருக்கு. படம் பார்க்கலாமா? பார்க்கலாம். எத்தனை டைம் பார்க்கலாம்? அது எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு ரசிகனா இருக்குல்ல. த்ரில்லிங்கா இருந்ததுங்களா? இல்ல, ஓரளவுக்கு நல்லா எடுத்துருக்காங்க. கதை பிரகாரம் நல்லா எடுத்துருக்காங்க, அதான் சொல்ல முடியும். விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் இல்ல இல்ல அந்த கதைக்கு தந்தா நடிகர் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா கதைங்கிறது எப்படி சொல்றது, அது ஒவ்வொருத்தரும் ரசனை. இது டைம் பாஸ். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஹீரோ விஷ்ணு விஷால், இன்னும் ஒரு 2 ஹீரோன்னு கூட சொல்லலாம். செல்வராகவன் அப்புறம் வந்து ஜிப்ரான்.
படத்தை வந்து த்ரூ அவுட் எடுத்துகிட்டு போகிறதே செல்வராகவன் தான். படத்தோட கதையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸே சொல்லிடுவாங்க. படம் வந்து இதுக்கப்புறம் 2 hours 15 minutes இதான் படம். ஃபுல்லாகவே என்ன போக போகுது அப்படின்றத செல்வராகவன் வந்து படத்தோட கதையை வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். புரியல. அந்த ஸ்டோரி லைனே நரேட் பண்றது செல்வராகவன் சார். ஆமாம், ஸ்டார்டிங் ஒரு 15 minutes 20 minutesலேயே வந்து ஃபுல் கதையை வந்து சொல்லிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் கிரைம் த்ரில்லர் மூவியில் என்ன கொலை பண்ணுவாங்க, போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே தான் இதில். ராட்சசன் படத்தில் வந்து விஷ்ணு விஷால் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாரு, ட்ரைனிங் சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாரு. இதில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருப்பாரு, IPS ஆஃபீஸர். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக கொஞ்சம் அந்த படத்தோட கதையே டோட்டலாக வேறு, இந்த படத்தோட கதையை வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். அதில் ரொம்ப வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷ்னலாக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அவுட் ஆஃப் அவர் வந்து வெளியில் வந்து கொலை நடக்கும், இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து கண்டுபிடிப்பார்.